திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாடல் பாடிய ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் என்பது மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் அமைந்துள்ளது. இத்தலத்தின் மூலவர் ஆபத் சகாயேஸ்வரர். அம்பிகையின் பெயர் பவளக்கொடியம்மை. கிஷ்கிந்தையின் அரசனாக விளங்கிய வாலி திறம்பட ஆட்சி செய்து வந்தான். அரசு பணிகளுக்கு உதவியாக தன் தம்பி சுக்ரீவனையும் உடன் வைத்துக் கொண்டான். இந்நிலையில் வாலிக்கும் ஒரு மாயாவிக்கும் இடையே ஒருமுறை கடும் போர் நடந்தது. வாலியின் கரமே ஓங்கியிருந்தது. எனவே உயிர் தப்பிக்க நினைத்த மாயாவி ஒரு குகைக்குள் ஓடி ஒளிந்து கொண்டான். அவனை துரத்தி சென்ற வாலியும் ஆக்ரோஷத்துடன் அந்த குகைக்குள் நுழைந்தான். ஆனால் மாயாவி சிக்கவில்லை. அவனை கொல்லாமல் இங்கிருந்து நகரக்கூடாது என்று சபதம் எடுத்த வாலி மாயாவியின் வருகைக்காக அந்த குகைக்குள்ளேயே காத்திருந்தான். நாட்கள் சென்றன. குகைக்குள் போன வாலி இறந்து விட்டான் என்று எண்ணி சுக்ரீவன் சோகமானான். அடுத்த கட்டமாக அந்த குகையின் வாயிலை ஒரு பெரிய பாறாங்கலை கொண்டு மூடினான். பின் தானே ஆட்சி பொறுப்பேற்று மன்னனானான். பல நாட்கள் கழித்து குகைக்குள் தென்பட்ட மாயாவியை வதம் செய்து அழித்த வாலி பெருமிதமாக குகைக்குள் இருந்து வெளியே வர முயன்றான். ஆனால் முடியவில்லை. குகையின் வாயிலை மூடியிருந்த பெரிய பாறாங்கலை தகர்த்தெறிந்து வெளியே வந்தவருக்கு பேரதிர்ச்சி. அரியணையில் சுக்ரீவன். சதி செய்து தன்னை ஏமாற்றிவிட்டு சுக்ரீவன் ஆட்சியில் அமர்ந்து விட்டான் என்று தவறாக எண்ணிய வாலி சுக்ரீவனை அடித்து விரட்டி மன்னனாக முடிசூடி கொண்டான். துரத்தப்பட்ட சுக்ரீவன் எங்கெங்கோ சுற்றினான். இறுதியில் இந்த தலத்திற்கு வந்து ஆபத் சகாயேஸ்வரரை வணங்கினான். இந்த இறைவனின் அருளை பெற்றான். பின் ராமபிரானின் அன்பை பெற்று அவரது துணையுடன் எதிர்காலத்தில் கிஷ்கிந்தையின் அரசனானான். இந்த கோவிலின் கருவறை அகழி அமைப்பு உடையது. வானரப்படையை சேர்ந்த சுக்ரீவனால் பூஜிக்கப்பட்ட ஈஸ்வரன் என்பதால் இத்தலம் தென் குரங்காடுதுறை என்று அழைக்கப்படுகிறது. அதற்கேற்றது போல சுக்ரீவனுக்கென்று இந்த கோவிலிலே தனி சன்னதி உள்ளது.